ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 957 வருஷம், 1957 957 எகிப்தில் முகமதியர்கள், முஸ்லிம்ஸ், அவங்க எல்லாருமே ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே எகிப்து வந்தது. எகிப்து, கைரோ, அதோட கேபிட்டல்லாம். அதில் கிங்காக இருந்தவர் கைஃபஸ்னு ஒருத்தர். அப்போது அவருடைய வேலையே என்னன்னா, கிறிஸ்துவர்களை ஏளனமாக நினைக்கிறதும், வேதத்தை படித்து வேதத்தில் உள்ள வசனத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி இந்த வசனம் இப்படி போட்டிருக்குதுல்ல, இந்த வசனம் இது சொல்லுதில்ல, நீங்கள் ஏன் இப்படி செய்யல, இந்த வசனத்தின்படி ஏன் நடக்கலைன்னு சொல்லிட்டு அவருக்கு டிபேட் பண்ணுறது தான் ஒரே வேலை. ஓகேங்களா? அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவமானப்பட்டு வைக்கப்பட்டு போனாங்க. ஒரு டைமில் ஒரு வசனத்தை எடுத்தார். மத்தேயு 17:20. ஆளை விட்டா போதுங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மிக்கல்ல எங்களால் நகர்த்த முடியல. ஆனால் அங்கே முடிவு பண்ணாங்க எல்லா கிறிஸ்தவர்கள் சேர்ந்து. அதில் ஒருத்தர் செருப்பு தைக்கிறவர், அவர் பேர் சைமன். அவர் சொன்னார், ஏன் இந்த வசனம் போட்டிருக்குது, அந்த வசனத்தை போட்டிருக்குன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ இந்த மத்தேயு 17:20 படி இவர் நம்ம சேலஞ்ச் பண்ணுறாரு, தேசத்தின் ராஜா இப்படி நம்மளை கேவலப்படுத்துகிறாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து உபவாசம் போடலாம். 3 நாள் ஃபாஸ்டிங். அந்த ஹோல் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களும் அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஃபாஸ்டிங் போட்டாங்க. ஃபாஸ்டிங் போட்டு 3வது ஈவினிங் ஒரு பெரிய நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்தில் அந்த ஈவினிங் அந்த ராஜா அந்த ஜன்னல் வழியாக அந்த மலையை பார்த்துட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த நிலநடுக்கம் வருது. வரும்பொழுது அந்த மலை, அப்போதான் சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு சீன். அந்த மலைக்கு பின்னாடி இந்த சூரியன் இருக்குது. அந்த நிலநடுக்கத்தில் அந்த பெரிய மலை எத்தனையோ அடிக்கு உயர்ந்து 3 தடவை உயர்ந்து அந்த மலைக்கு கீழாக பின்னாடி இருக்கிற சூரியனை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. 3 நாள் பண்ண ஜெபத்தில் 3 days ஃபாஸ்டிங் பிரேயர், அந்த ஹோல் கண்ட்ரி, அந்த மலை அசந்தது. உடனே இவர் பயந்துட்டார். சரி, இது இயற்கை தானே நடந்தது, ஏதோ ஒரு பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, அதனால மழை சும்மா தூக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு கதை விட்டு என் கண்ணுக்கு முன்னாடி பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கிறிஸ்தவர்களையும் தேசத்தில் உள்ள எல்லா அதிபதிகளையும் எல்லா பெரிய பெரிய ஆட்களையும் கொண்டு நிறுத்தினார். எங்க கண்ணுக்கு முன்னாடி நீ இந்த வசனத்தை சொல்லு, அந்த மழை மூவ் ஆகுதான் நாங்கள் பார்க்கலான்னு. அதே சிமியோன் வந்தார். அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார், எகிப்திய மொழியின்படி, ஆண்டவரே எங்கள் மீது கிருபையாரும். இது மட்டும் 400 தடவை அத்தனை பேர் சொன்னாங்களாம். சொல்லும் பொழுது அதே மாதிரி 3 தடவை மலை எழும்பி நகர்ந்து அந்த சைடு போய் நின்றுச்சு. இது உண்மை சம்பவம். கூகுளில் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அந்த மலை மூவ் ஆன சம்பவம் கைரோல நடந்திருக்கு. நம்ம நினைக்கிறோம் வேதத்தில் போட்டிருக்கிற வசனம் சாதாரண ஒரு வசனங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு முன்னாடி அதை தலை பணிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அலையாக இருந்தாலும் it has to bow down. ஆமென். ஒரு காற்று, ஒரு மலை, அவரோட மூச்சு. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் அவருடைய சுவாச காற்றுல அந்தி கிறிஸ்து பொசுங்கி போயிருவானா. என்னங்க சுவாச காற்றுலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இழுத்து இப்படி விட்டா போதும், அவர் மூச்சு விட்டா போதும், அவர் அந்தி கிறிஸ்துவோட ஆளுகை பொசுங்கி போயிருது. வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. பிசாசானவன் விரோதமாக எவ்வளோ காரியங்கள் இந்த தேசத்தில் செய்து கொண்டிருந்தாலும் என் தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு ஒருத்தரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் முன்குறித்த எழுப்புதல்களை அதன் காலங்களில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அந்த அற்புதத்தை பார்த்து அந்த முகமதியர், அந்த ராஜா அன்னைக்கு மனம் திரும்பினார், அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டார். இயேசுதான் மெய் தேவன் என்று எகிப்து தேசத்துக்கே அவர் அறிவித்தார். ஒரு சின்ன மிராக்கிள், சின்னதான், சாதாரணமான ஒரு பிரேயர் அவங்க பண்ணாங்க. ஒரு
பெரிய அசைவை உண்டு பண்ணார்.